சொல்லுங்க, விசுவாசத்து கொண்டு சாதாரணமான நான் அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும். ஆமென். விசுவாசம் மூலமாக நிறைய காரியங்களை சாதாரணமான நம்ம அசாதாரணமாக செய்ய முடியும். சொல்லுங்க, விசுவாசத்து கொண்டு சாதாரணமான நான் அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும். சொல்லுங்கோ, விசுவாசத்து கொண்டு சாதாரணமான நான் அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும். வாவ், ஆமென். புரியுதா? அப்படின்னா என்னது? அசாதாரணம்னா என்னது? த்ரூ ஃபேத் வி அக்கம்ப்ளிஷ் எவ்ரிதிங் ஃப்ரம் த ஆர்டினரி டு த இம்பாசிபிள். சாதாரணமானதுலேருந்து அசாதாரணமானது. ஆமென். அந்த காரியங்களை தேவன் விசுவாசத்தை கொண்டு நம்ம செய்ய முடியும்னு சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ உங்கள் விசுவாசம் தேவையா இல்லையா? உங்களுக்கு விசுவாசம் தேவையா இல்லையா? சொல்லுங்கள், உங்களுக்கு விசுவாசம் தேவையா இல்லையா? என்ன ஒரு பரவசம், என்ன ஒரு சந்தோஷம். அட தெய்வமே, உங்களுக்கு விசுவாசம் தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? எஸ், விசுவாசம் தேவை. அப்போ ஏன் விசுவாசம்? எனக்கு விசுவாசம் தேவை என்றால் அந்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். என் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஆமென். ஸோ விசுவாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நான் தேவனை என் விசுவாசம் மூலமாக பிரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டீங்க என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக காரியங்கள் அது அப்பப்போ சரியாக என்னது அமையும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஓகே என்னதுமா, த்ரூ ஃபேத் choose to please the Lord through faith and God can make everything else fall into place. நீங்கள் விசுவாசத்தில் செயல்படும்பொழுது தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த காலத்தில் அழகாக அமைச்சு கொடுப்பாரு. ஆமென். நீங்கள் அமைக்க வேணாம், அவர் அமைச்சு கொடுப்பாரு. அல்லேலூயா.